திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் சிவகுரு தரிசனம் 1584வது பாடல் நாம் சிந்திக்கின்றோம். திரு ஆய சித்தியும் முத்தியும் சீர்மை மருளாது அருளும் மதக்களும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உருவாய் அருளாவிடில் ஓர் ஒண்ணாதே. இறைவன் குருவாக வந்து ஏன் அருள வேண்டும், அவசியம் என்ன அப்படின்றதுக்கு இந்த பாடல்ல ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். திரு ஆகி அப்படின்னாக்கா உள்ளத்திலே ஒளியாக வீட்டிருந்து, இந்த திருன்றது நமக்கு ஒரு அடைமொழி வார்த்தை, மரியாதைக்குரிய வார்த்தை. அப்ப இந்த இடத்துல திரு ஆகி அப்படின்னா அது மறைமுகமா எதை குறிக்குது அப்படின்னா உள்ளத்திலே அந்த ஒரு வெண் சுடராக அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற ஆல்ரெடி இருக்குது. அது நாம தான் அதை ரியலைஸ் பண்ண முடியல. அத நம்ம உள்ள இருக்குது. அது மூலமா தான் நம்ம வந்து அட்டமா சித்தியும் இந்த பிறவி தொடர் அடுக்கிறதும் இருக்குது. அதெல்லாம் ஸோ உள்ளுக்குள்ளேயே அந்த பாம் பிளாஸ்டர் இருக்குது. நாம வந்து அதை டச் பண்றது இல்லை, புரியறது இல்லை. அதை வந்து சீர்மை பண்ணணும் நாம. அப்ப சீர்மை பண்ணணும்னா வெளியில இருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா ஆசிலேட்டர் இருக்குது, அதுக்கு வந்து நோ இன்புட் அட் ஆல் அப்படிம்பாங்க. இனிஷியலா கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஆசிலேஷனை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். அப்போ அதுவே நமக்கு அந்த உயிர்னு ஆன்மான்னு ஒண்ணு கொடுத்தாச்சு. அதை வந்து நம்ம வைப்ரேட் பண்ணி அதுல இருந்து நாம வந்து அவுட்புட் எடுக்கணும். நாம என்ன பண்ணிடுறோம்னா மதக்கார்வம் வாய்மை, நம்ம சுத்தி இருக்கிற அந்த மாய உலகத்தையும் அறிய முடியாம அறியாமையில இருக்கிறோம். அப்ப அதை நீக்கணும் அப்படின்னா அந்த உண்மைக்கான விஷயத்த எப்படி உணர்றது அப்படின்னா பொருளாத வேதாந்த போதமும். நமக்கு உலகத்துக்கு பொருளும் பொண்ணும் தேவை. ஆனா நமக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன வேணும்னா வேதாந்த பொருளும் விளக்கமும் நமக்கு வேணும். எப்படின்னா நுண்பொருளும் நாணமும் எப்படி உருவாகுதுன்னா நாதன் உருவர விழாவிடில் அப்படின்றாருங்க. அப்ப அங்க இறைவனே குருவாக வந்து உனக்கு கொடுக்கவில்லை என்றால் ஓர ஒண்ணாது, உனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை சொல்லி உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து அறியக்கூடிய புத்தி கூர்மையும் இறைவனை அருள் பெறவும் உன்னால மட்டுமும் முடியாது, ஒரு குருவா வந்து உன்னை செய்யணும் அப்படின்றாருங்க. நாம எவ்வளவுதான் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய உயர்ஞானம் பெற்றிருந்தாலும் மெய்ஞானத்தை அடையணும் அப்படின்னாக்கா அங்க வந்து குருவானவர் வந்து நமக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு அந்த பாடல்ல ஒரு மையக்கருத்தா நமக்கு சித்திக்கிற சொல்ல வராரு. இந்த திருவாத சித்தியும் முத்தியும்னா அட்டமா ஆன்மீக ஆற்றல்கள், அட்டமா சித்தி முத்தி பிறவி விடுதலை அடைதல், இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய தேவையான அளவுக்கு அருளை கொடுக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா மதக்கரும் வாய்மை பொருளால வேதாந்த போதமும் அறியாமை மனமயக்கத்தை நீக்கக்கூடிய மெய்ப்பொருள் அல்லது நாணம் விளைவிக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய வேதாந்த நாணம். அதை நமக்கு அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு நம்ம உணரணும், அதை புரிஞ்சிக்கவும் அந்த நாணம் வேணும் அப்படின்றாரு. அப்ப மேற்சொல்ல அனைத்தும் நமக்கு சிவன் ஏதாவது ஒரு குரு வடிவத்துல வந்து நமக்கு அருளவில்லைன்னா நம்ம வந்து அதை உணரவோ அடையவோ முடியாது. குருவே சிவம்ன்றாரு இந்த இடத்துல. அன்பே சிவம்ன்றது போய் இந்த இடத்துல நாம வந்து மேன்மை அடையணும் அப்படின்றதுக்காக இட் இஸ் இன்டர்னல் ப்ராசஸுக்கு குருவே சிவம்ன்றாரு. அப்ப நிறைய ஆன்மீக நூலாம் நம்மளும் படிக்கிறோம், நிறைய சிந்திச்சு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த கோலை ரீச் பண்ண முடியல, டாப்புக்கு போக முடியல அப்படின்னாக்கா அது வந்து மானிட உருவில வந்து அது வந்து தீட்சை ஒரு கொடுக்கணுமா. அதுதான் அந்த பாடல சொல்லக்கூடிய முதல் கருத்து. இதுக்கு நம்ம அந்த மாணிக்க வாசகர் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு அமைச்சரா இருந்தாரு, எவ்வளவு பதவி சுற்றி பட்டாளம், அந்த மயக்கங்களை எல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் பார்த்த உடனே அவருடைய குருத்த பார்வையிலிருந்து அவர் எல்லாத்தையும் நீக்கிடுச்சு. அவர் கை வச்சு உபதேசம் பண்ண உடனே அடுத்த வினாடியே அவருக்கு சிவஞானம் கிட்டியது. நாதன் உருவாய் அருளாவிடில் ஒண்ணாது அப்படின்னு அவர் இடத்துல பாடியிருப்பார். அத
அதனால இந்த நமக்கு குருவானவர் மனித வடிவில் வந்து அருளினால் எப்படி பட்டாசுக்கு ஒரு நெருப்பு வைக்கிற மாதிரி உடனே கிடைக்கும்ன்றதுதான் அதனுடைய பாடலுடைய கருத்தா நான் உணர்றேன். வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, நல்ல தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1584வது திருமந்திரம். குரு வடிவாகி வருபவன் இறைவன். திருமந்திரம். திரு ஆய சித்தியும் முத்தியும் சீர்மை மருளாது அருளும் மயக்கரும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உருவாய் அருளாவிடில் ஓர் ஒண்ணாதே. அருமையான திருமந்திரம். போற்றப்படுவதாகிய தவ ஞானம் சித்திக்க பெறுவதும் பேரின்ப பேறு பெறுவதும் இவற்றை பெற்றுவிட்ட பெருமையால் மயங்கி தெரியாது அடங்கி இருக்க பெற்ற அருட்பேரும் மனமயக்கம் நீங்க உண்மை பொருள் அறியும் வேதங்களின் முடிவான உபநிடதங்கள் கூறும் ஞான விளக்கங்களும் சீவன்களுக்கு உணர்த்த தலைவனாகிய இறைவன் குரு வடிவம் கொண்டு வந்து உபதேசம் செய்யாவிட்டால் மானிட சீவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. திரு போற்றப்படும் தன்மை. ஆய அமைந்த, சித்தி அடைதல், முத்தி பேரின்பம், சீர்மை பெருமை, மருளாத மயங்காத, மயக்கரும் மயக்கம் போக்கும், போதம் ஞானம், ஊர்தல் அறிதல். கழக வெளியீட்டில் மாறாத செல்வமாகிய திருவடி பேரும் வீடும் அவற்றின் சிறப்புகளும் மயக்கமுறா வண்ணம் அருளுதலும் மெய்ப்பொருள் உணர்த்தி பொய்ப்பொருளின் மயக்கறுத்தலும் அம்மெய்ப்பொருளை உள்ளவாறு உணர்த்தும் திரு முடிவும் அம்முடிவார் பெறப்படும் சித்தாந்த நுண் உணர்வும் சிவகுரு வடிவெடுத்து சிவபெருமான் அருளாவிடின் ஒருவராலும் உணர ஒண்ணாது என்க. நாதன் உருவாய் நந்தி குரு வடிவாய் வந்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க அம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1584. திருவாய சித்தியும் முத்தியும் சீர்மை மருளாதருளும் மயக்கமுறும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உருவாய் அருளாவிடில் ஓர ஒண்ணாதே. Translation. The distinctive accomplishments, liberation, the excellent enlightened benevolence, the clear unperplexed truth, the significant Vedantic wisdom, if these are not imparted by the Lord as Guru, it is not possible to know or achieve. திருவாய சித்தியும் முத்தியும் இறைவன் திருவருளால் கிடைக்கப்பெற சித்தியும் முத்தியும் சீர்மை அந்த பெருந்தன்மை அந்த பெருமை அந்த இறைத்தன்மை நமக்குள்ள இறைத்தன்மையை கொண்டு வர்றதும் சித்தியும் நமக்கு அந்த பவர்ஸ்லாம் கொடுக்கறதும் முக்தியும் மோட்சத்தை கொடுக்கறதும் இதெல்லாம் இறைவன் திருவருளால நம்ம கிடைக்கிறது வந்து குருவால தான் அப்படிங்கிறத இந்த பாடல சொல்ல வர்றாங்க. மருளாதருளும், மருள்னா குழப்பம் மயக்கம் அந்த மாதிரி, அது இல்லாம நமக்கு அருளை கொடுக்கறதும் அந்த தெளிவை வந்து நமக்கு கொடுக்கறதும் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி லிஸ்ட் போட்டே போறாங்க. தெளிவு கொடுக்குறாங்க. அந்த
மயக்கத்தை அறுக்கிறது. மயக்கன்றது நமக்கு எதனால வருது அப்படின்னா மாயையினால தான் வருது. இந்த உலகம், இந்த உடல், இந்த மனம் அப்படிங்கிற அந்த இதனால தான் மயக்கம்னு ஒரு விஷயம். அந்த இலூஷன், அந்த மாயை, அந்த இதை அறுக்கிறதுக்கும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும், அந்த உண்மை பொருள், உண்மை பொருள்ன்றது இந்த சிவம் மட்டும்தான். இங்கே உண்மைன்றது சிவம் மட்டும்தான். அந்த மயக்கத்தை அறுக்கணும்னா அந்த பொய்யை அறுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த உண்மை மட்டும்தான். உண்மையால் மட்டும்தான் அந்த பொய்யை வந்து வெல்ல முடியும். அப்போ அந்த உண்மையை நம்ம பற்றி கொண்டே இருக்க தான் அதுக்கு வந்து அந்த வேதாந்த போதமும் நமக்கு வர ஞானமும் அந்த உண்மை பொருள் அந்த அனைத்துலேயும் நமக்கு சொல்லி கொடுத்து அதில் வர ஞானத்தையும் சொல்லி கொடுத்து நாதன் உருவாய் இறைவனோட உருவாகவே வந்து நமக்கு அருளாவிடில் நமக்கு அருள் செய்யலைன்னா ஓர ஒண்ணாதேனா முடியாதே, ஓரன்னா அறிய அடைய அந்த மாதிரி. அவங்க வந்து குரு வந்து நமக்கு இறைவன் வந்து குருவாக வந்து நமக்கு அருள் செய்யாவிடில் இந்த விஷயம் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்காது. அவங்களோட அருள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு கிடைக்கிறதே திருவாய சித்தியும் முக்தியும் தான். அதுவே அருள் தான். அருள் வந்து இறைவனிடத்துலேருந்து தான் வர்றது அப்படிங்கிறதுனால அந்த சித்தி முக்தி, அந்த இறைத்தன்மை, அந்த தெளிவு, அப்புறம் மாயை நீக்கிறது, உண்மையை உணர்த்துறது, ஞானம், இப்படி அனைத்தையும் நமக்கு தர்றது வந்து இறைவன் தான் குருவாக வர்றாரு. அவர் அருள் இல்லாமல் இது நடக்காது. ஏன்னா இது எல்லாமே அருள் தான். இது நமக்கு கிடைக்கப்பெறது இறைவனால் கிடைக்கப்படுறது எல்லாமே அருள் தான். அது இறைவன் அருள்னால தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னைக்கு அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அதுதான் நம்ம வந்து சுத்தி நடக்கணும் நமக்கு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எப்படி போகி இருக்கு, நாளைக்கு வந்து சூரியனுக்காக வழிபாடு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சுத்தி பண்ணிட்டோம்னா நமக்குள்ள இருக்க அசுரர்களையும் நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களையும் நமக்குள்ள இருக்க பகை, நமக்குள்ள இருக்க வினைகள், நம்மள்ட்ட இருக்க நம்மளை சுத்தம் செஞ்சு எல்லாத்தையும் எரிக்கணும். ஏன்னா நம்ம கடவுளர்கள் நமக்கு சொல்றதே என்னன்னா அந்த அசுரர்களை வந்து அழிக்கிற விஷயங்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. நமக்குள்ளதான் அத்தனை கடவுளர்களும் இருக்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிற அனைத்து பகையும் நீங்கி எப்படி நாளைக்கு வந்து சூரியன் வந்துருவார் இல்லையா, அதுமாரி நமக்குள்ள இருக்கிற சூரியன் வந்து வரணும். அதுக்கு இந்த இன்னைக்கான போகி நமக்குள்ள நடக்கணும். நாளைக்கு நாளைக்கான அந்த சூரியன் நமக்குள்ளேயும் அந்த வழிபாடு நடக்கணும், அந்த விழிப்பு நடக்கணும். அந்த இதையும் நான் சேர்த்து பார்க்குறேன். அது அனைத்தும் குரு அருளாலும் இறைவன் அருளாலும் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதே மந்திரம் எல்லாருமே ரொம்ப அழகா வாசிச்சு, அதுவும் லைனியா வந்து மணிவாசக பெருமானை கொண்டு வந்தோன்னா அவரை மாதிரி குருவுக்காக ஏங்கினவங்களும் குருவனுடைய அருமையை வந்து நான் உணராமல் விட்டு விட்டேனே அவர் நேரடியா வந்தப்போ அப்படின்னு தவிச்சவரும் வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி அது எதுக்காக அப்படின்னா நமக்குள்ளே ஒரு குருவுக்கான தாபம் எங்க எப்படி வரணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா நான் மணிவாசகர் பார்ப்பேன். அப்படி தவிப்பாரு. அதுவும் மணிவாசக பெருமான்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த உடம்ப வந்து நமக்கு எவ்வளோ அது வந்து மேலானது நம்ம நினைத்திருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அது இல்ல அப்படின்னு நமக்கு மூஞ்சில் அறையிற மாதிரி சொல்லிட்டுருவாங்க. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் எது சிதையா கூவாய் கோவே கூட்டா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே அப்படின்றாரு. எவ்வளவு சொல்றாரு பாருங்க. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடி. சரி, இங்கதான் எப்படி சொல்றாரு, இது உடம்பதான் சொல்றாருன்னா மனசையும் அடுத்தப்ப சொல்லுவாரு. கெடுவேன் கேடுமா கெடுகின்றேன் கேடலாதாய் பழிகொண்டாய் படுவன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தற்கொள்ளும் குருமணியே அப்படின்றார். அப்ப இந்த இடத்துல உடம்ப மாத்திரம் சொல்லல, மனசும் நான் எல்லாம் பட்டப்புறம் நீ என்ன வந்து பார்த்து என்ன பிரயோஜனம், என்ன கூட்டின்னு போய் என்ன பிரயோஜனம், அந்த நரகத்தில் அழுந்தாமல் என்னை காத்தாட்கொள்ளு, என்னை கூட்டிக்கொள், நான் எல்லாவற்றையும் படுவதற்கு முன்னாடி அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தவிப்பு.
திருவாசகம் எனக்குள்ள ஏற்படுத்தின அந்த மாற்றம் வந்து ஒரு குருவுக்கான இன்னும் சொல்ல போனா அந்த அந்த அனைவரும் குரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து என் மனசுக்குள்ள கொண்டு வந்ததே வந்து திருவாசகம் தான். மணிவாசக பெருமான் செய்த மாற்றங்கள்லாம் நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா மனதும் உடலும் அப்படியே துணுதுணுவா இறையை சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு அளிக்கும். ஏற்பட்டது இன்னைக்கு லைனையா சொன்னோன்னா அப்படியே உள்ள போயிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஐயா. தேவாரம்.org என்ன இருக்குன்னு ஒரு முறை வாசிச்சிடலாம். இது வந்து அர்த்தநாரி ஐயாவுடைய வேண்டுகோள். ரத்னா ஐயா வர முடியாததுனால அதுவும் இந்த இடத்துல பதிவு பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாரு. அதனால அதையும் ஒரு முறை வாசிச்சிடுறேன். திருவாய சித்தியும் முத்தியும் சீர்மை மருளா அருளும் மயக்குறும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உருவாய் வராவிடில் ஓர ஒண்ணாதே அப்படின்னு சொல்றாங்க. இதற்குண்டான பொழிப்புரையாக ஞானமாகிய பேரும் முக்தி பயனும் மெய்மை மறவாத அருள் நிலையும் மயக்கம் நீங்குதற்கு ஏதுவாகிய உண்மை பொருளை உடைய வேதத்தின் விளக்கமும் சிவனே குருவாய் வராவிடில் ஒருவருக்கும் அறிய இயலாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்புரையாக சீர்மை அப்படிங்கிறதுக்கு மெய்மை அப்படின்ற ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. மருளாத அருளும் என்பது பாடமாயின் மருளாத என்பதன் ஈற்றகரம் தொகுத்தல் பெற்றது காண்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இலக்கண குறிப்பு. பொருளாய வேதாந்தம் என காரணத்தை காரியமாக்கி கூறினார் அப்படின்னு சொல்லி காரணம் அப்படின்னா அது ஒரு தட்ஸ் அ ரீசன் பட் ஆக்ஷனா மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. வாராவிடில் என்பது முதல் குறுகி நின்றது அப்படின்னு சொல்றாரு. இதனால் சிவன் உருவாய் வர வேண்டியதில் இன்றியமையாமை கூறப்பட்டது. உண்மையும் பொய்மை என்னும் மந்திரம் 1560 குருவருளின் இன்றியமையாமையை கூறியது அப்படின்னு சொல்லி இதனுடைய குறிப்புரையில சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இதுதான் தேவாரம்.org இருக்கிறது. நம்ம வந்து மணிவாசக பெருமான் என்ன சொல்றாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மந்திரத்துக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போக முடியும். ஏன்னா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உருவாய் அருளாவிடில் ஓர ஒண்ணாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து தேடவே வேண்டாம். யாரு நல்ல குரு, யாரு சத்குரு, யாரு சிவகுரு, இப்படி எல்லாம் தேடவே வேண்டாம். எந்த இடத்துல யார் நமக்கு அந்த இறை உணர்வை நம்முள்ளே கூட்டி தருகிறார்களோ அவர்களே அந்த உண்மையான குரு, நமக்கான குரு. அப்படின்னா மிச்ச குரு எல்லாம் நமக்கான உண்மையான குரு இல்லையான்னு இல்ல, உனக்கான குரு இல்ல. இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் எல்லாருக்குமான ஒருவர் நமக்குமான ஒருவராக இருக்க முடியாது. அந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லா மற்றவர்களுடைய அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. நம்முடைய அனுபவம் தனி, நம்முடைய குருவினுடைய அனுபவம் தனி, நம்முடைய அனுபவம் தனி. ஆனா அந்த குருவுக்கு தான் தெரியும் நமக்கு எதுவான பாதை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் ஒரு குருவை தேடி போறாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு. அவர் எனக்கு அதை காட்டி தந்தார், இதை காட்டி தந்தார் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்மளால அந்த இடத்துல எதுவுமே உணர முடியாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு அதற்கான தகுதி இல்லையோ அப்படின்னு நினைப்போம். இல்ல, உனக்கு உண்டான சட்டைக்குள்ள நீ இன்னும் போகல, அவ்வளவுதான் முக்கியம். அப்போ உனக்கு உண்டான சட்டை என்ன? அப்போ ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இங்க இருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு நமக்கு உண்டான சட்டைக்குள்ள போறோம். அப்ப இங்க மேபி இங்க துணி வாங்கணும், இல்ல இது டெய்லர் கடை, இந்த டெய்லரை தச்சு வாங்கிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் நீ போட வேண்டி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஏன் எண்ணணும் நம்ம அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கேளுங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு மரியாதை வரும். நம்ம வந்து இறைவன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அவர் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதில்லை. நான் என்னை ஏன் கொண்டு போய் ஒரு சத்சங்கத்துல போட்டாங்க அப்படின்னா, என்னை ஏன் கொண்டு போய் எனக்கு ஏன் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கினாங்க அப்படின்னா, நான் யோகிராமை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால். அப்ப எனக்கு யோகிராமை கற்றுக் கொடுத்தவரை நான் குருவாதான கொண்டாடணும். ஆமா, ஆனா இந்த இடத்துல நான் வந்து யோகிராமை பற்றி கொள்வதற்கு அது உதவியது அப்படின்ற ஒரு எண்ணம் வரலன்னா நான் வந்து அவரை மதிக்க மாட்டேன்.
இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல ஒரு மரியாதை வராது. என்னுடைய ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அந்த இடத்துல இருக்காது. திருப்பி யோகிராம் எனக்கு யாரை காட்டி தந்தார் அப்படின்னாக்கா சித்தர்களை காட்டி தந்தார். சித்தர்கள்ல பாம்பாட்டி சித்தர் என்ன பண்ணாரு, எனக்கு திருமூலரை காட்டி தந்தார். இது ரொம்ப 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 சூட்சுமமான பயணம்ங்க. இந்த இடத்துல எல்லாரும் குரு. அந்த அந்த இடத்துல நம்ம முழுமையாக நம்ம சரணாகதி பண்ணலைன்னா நம்மளால நம்முடைய குருவை, நமக்கான குருவை நம்மால் சென்றடைய முடியாது. இதுல இருக்கக்கூடிய அத்தனை மைல்கல்லையும் இருக்கிறவங்களும் குருதான். அப்ப நம்ம திருமூலரை மாத்திரமா குருன்னு சொல்றோம்? இல்லவே இல்லை. எல்லாரும் குரு. இந்த இடத்துல எனக்கு வாசிப்பை தந்தவர்கள் குரு. யோகிராமை பற்றி எழுதிய பாலகுமாரன் குரு. பாலகுமாரனுடைய சத்சங்கம் குரு. சத்சங்கத்தின் வாயிலாக நான் சென்றடைந்த யோகியின் அற்புதம் குரு, யோகி குரு. யோகியை பல வழிகளில் காட்டி தந்த இன்னும் பல பேர் குரு. அப்புறம் யோகியினுடைய அருளை முழுமையாக உள்வாங்க தந்த ஒரு தோழி குரு. அப்புறம் அந்த தோழிதான் என்னை சித்த பார்வைக்கு சித்த வழிக்கு எடுத்துட்டு போனா. அப்ப அவளும் குரு, சித்த பாதையை காட்டி தந்த அவரும் குரு. அவர் மூலமாக நான் சென்றடைந்த பகவான் குரு. அந்த பகவான் எனக்கு முழுமையாக என்னை ஆட்டுவித்த அந்த திருமூலர் குரு. இப்படி எல்லாரையும் நான் குருவா வணங்கும் போது இன்னைக்கு எனக்குள்ள இருக்கக்கூடியது ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணர் தொடர்ந்து, அதுவும் அந்த தட்சிணா காளிய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ராமகிருஷ்ணரோட நான் பயணிக்கிறேன். அப்ப அவரும் குரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை ராமகிருஷ்ணர் என்னை ஆட்கொண்டு இருக்கிறார் இப்பொழுது. அப்ப எல்லா இடத்துலயும், அப்ப இந்த இடத்துல உருவாய் அருளாவிடில் ஓர ஒண்ணாதேங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. அப்ப இவங்க எல்லாருமே உருவாக இருக்கக்கூடியவர்கள். உருவாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, திருவாய சித்தியும் முத்தியும் சீர்மை மருளாத அருளும் தருவாங்க. அப்போ திருவாய சித்தின்னா, திருங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், செல்வம் அப்படின்னு பார்த்திருக்கோம். எது செல்வமாக, எந்த செல்வத்தை நம்ம தூக்கிட்டு போக முடியும்? இந்த உடல் போகும்போது எந்த செல்வமும் கிடையாது, கை விரித்துதான் நம்ம போவோம். அப்புறம் எப்படி அந்த செல்வத்தை நம்ம எடுத்துட்டு போறது அப்படின்னாக்க, தூக்க ஒண்ணாது. அதாவது நம்ம எதுவுமே கேரி பண்ண வேண்டியது இல்லை, நம்ம கையால் எடுத்து செல்லக்கூடிய திருவல்ல அது. அப்ப அது என்ன செல்வம்? இறையருள். அதுதான். அதனாலதான் சித்தியும் திருவாய சித்தியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சித்தி என்பது நிலை பெற்ற அனுபவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அப்பேற்பட்ட சித்தி அதுதான் அந்த திருவாய சித்தி. அப்ப திருவாய சித்தியும் முக்தியும் சீர்மை மருளாத அருளும் அப்படின்றாரு. அப்ப அந்த சீர்மையை நம்ம எந்த நேரத்திலயும் மறக்க கூடாது. ஏதோ ஒரு நேரத்துல கூட எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் மாத்திரம் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் இறைவன் என்னோட இடத்துக்கு இது கொண்டு தரல, ஏன் எனக்கு இதை காட்டி தரல, இல்ல கேள்வியே இல்ல. நீ அவர் செய்கின்ற அத்தனையும் நன்மை, அதான் சீர்மை மருளாத. அவர் என்ன தந்தாலும் அருமை. நம்ம ஒரு குழந்தை இருக்கும், நாங்க எங்க வீட்டுல நான் டெய்லி பாத்துக்கிறேன், அவ்வளவு நல்லா எங்க வீட்டுல எல்லாருமே சமைப்போம். ஆனா என் பேரனோட அம்மா, என் மருமக ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுப்பா என் பேரங்களுக்கு. ரெண்டும் அப்படி கொண்டு வரும். எங்கம்மா மீமி பண்ணா, மீமி நல்லா பண்ணா, அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு அம்மா கொடுக்குற அத்தனையும் சந்தோஷம். அப்போ அந்த இடத்துல அது மாதிரிதான் நம்ம இறைவன் கொடுக்கக்கூடிய அனைத்தும் சந்தோஷம். அப்படி ஒரு அதுதான் அவர் என்ன கொடுத்தாலும் சீர்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப சீர்மை மருளாத அருளும் அதையும் அவர் தான் தர்றாரு நமக்கு. மயக்குறும் வாய்மை பொருளாய வேதாந்தம் போதமும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மயக்கரும், அப்ப அந்த மயக்கத்தை அறுக்கக்கூடிய, அப்ப என்ன செய்யும்? இந்த நம்ம சொன்னோம்ல, முன்னாடி பார்த்தோம் எதெல்லாம் நமக்குள்ள 3 பாடல் முன்னாடி நம்ம அதுதான் பார்த்தோம். 64 மயக்கங்களை நம்ம விரிவா பார்த்தோம். இந்த மயக்கத்தை அறுக்கக்கூடியது என்னது? வாய்மை பொருளாய வேதாந்த போதமும். அப்ப அந்த ஞானமும் வேணும். நம்ம இந்த ஒரு விஷயமும் பேசும்போது ஞானமும் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாம் பக்தியால பணிந்து வந்தால் கூட அந்த பக்தியில இருக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப அந்த சரணாகதி அப்படிங்கிறதே ஞானத்தினுடைய உச்சம்தான். அப்ப அதுதான் மயக்கரும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும். அப்ப அந்த மயக்கத்தையும் 64 மயக்கம் பார்த்தோம். இந்த உடலாக, மனதாக, கர்வமாக, ஆணவமாக,
ஞானமாக, அந்த ஞானத்துல வரக்கூடிய மயக்கமாக அதெல்லாம் எப்படி இதெல்லாம் விளங்கும் அப்படிங்கும்போது அந்த வேதாந்தம் நமக்கு தரக்கூடியது. அந்த அந்தத்திற்கு வேதத்தினுடைய அந்தத்துல போய் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வேதாந்த போதமும், அப்ப போதாந்தம்னு ஒரு பகுதி வரும், இன்னும் பின்னாடி வரும். அதுவும் நாதன் உருவாய் அருளாவதி. அப்ப இது எல்லாத்தையும், அப்போ என்ன வேணும்? தீட்சை வேணும். தீட்சையினால் வரக்கூடிய பயிற்சி வேணும். அந்த பயிற்சியினால் மனம் செம்மைப்பட்டு நாம் வாசிக்கக்கூடிய, நமக்கு அருளப்படக்கூடிய வேதாந்த ஞானத்தை பற்றி கொள்ள வேண்டிய ஒரு தன்மை வேணும். இதெல்லாம் இருந்து வந்தாதான் நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்? திருவாய சித்தியும் முத்தியும் சீர்மை மருளாத அருளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை தரத்துக்கு உருவாய் அருளாவதில் ஓர ஒண்ணாதே யாரு? நாதன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குரு. லைனையா தொடங்கி, கௌரிமா தொடங்கி, விந்தியாமா தொடங்கி, கவியரசு ஐயா, ரத்னாயா, எல்லாருமே குரு. செல்வா, நான் யாரையும் பேர் சொல்லலன்னு நினைக்காது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குரு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டுவதற்காக நம்ம எதிரே அமர்ந்து நமக்கு இத்தகைய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சரணாகதியை அனைத்து உயிர்களுக்கும், நமக்குள்ள குருன்னு நினைக்கிறவங்களுக்கு மாத்திரம் சரணாகதி இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சரணாகதி அடையக்கூடிய, எல்லா உயிர்களிடத்தும் சரணாகதி அடையக்கூடிய ஒரு தன்மையை போதிக்கின்ற ஒரு விஷயம் இது. உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமைம்மா. நல்லா ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அந்த பரந்த பார்வையா ஒரு இடத்துல இருந்து வருது இல்லையா, அந்த சிவத்துல இருந்து வர பார்வையா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கவியரசு ஐயா, வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாடலுக்கான விளக்கம் நீங்கள் எல்லாம் விளக்கம் பார்த்துருப்பீங்க. இது சுருக்கமாக என்னுடைய பார்வையில் பொதுவாக நம்ம குரு அப்படிங்கிற ஒரு குரு அப்படின்னா யாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருமந்திரத்துலேயே நிறைய மந்திரத்தில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வெளியே தேட வேணாம், உள்ள தேடு அப்படிங்கிறது தான் முக்கிய பொருளா இருக்கு. நமக்கு இப்போ குருன்னா நம்ம பொதுவான என்ன ஒரு பார்வைன்னா, யாரு நமக்கு சொல்லித்தராங்க, நமக்கு யாரு நல்லது சொல்றாங்க, நல்ல வழி சொல்றாங்க, இல்லை நம்மளுடைய கேள்விக்கு யாரு பதில் சொல்றாங்க, நம்மளுடைய சந்தேகங்களை யாரு தீர்த்து வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் தான் நம்ம குருவா ஒரு பார்வை இருக்கு. ஆனா அது அந்த வெளியே தேடுற குருவுக்கு முன்னாடி நமக்குள்ளார இருக்கக்கூடிய குரு நம்ம அறிய முற்படணும். அது எப்படி அறிய முற்படுறது அப்படின்னா, நம்ம நம்மளை கவனிக்கணும், நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கணும். இங்கே குரு அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு தெரியும் இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மனம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 60,000க்கு மேற்பட்ட எண்ணங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவும் சொல்றாங்க. எண்ணங்கள், அந்த தாட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லும் போது தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். ஸோ இது தாட்ஸ். இப்போ எதையாவது ஒரு விஷயத்த நம்மளா சிந்திக்கிறோம் அப்படின்னா அது திங்கிங். ஸோ தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் ரெண்டும் வேற வேற விஷயம். அது ரெண்டும் சயின்டிஃபிக்காகவும் அது வேற வேற இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் எதுவுமே பண்ணாம அதுவா ஏதோ ஒரு எண்ணம் வருது, பழைய ஞாபகம், இல்லை நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அது அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதெல்லாம் தாட்ஸ். அதுக்கு பார்த்தோன்னா நம்ம மைண்ட்ல தான் அது நடக்குது. ஆனா அதுக்கு நம்ம காரணமாக முடியுமான்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு நம்ம காரணமாக முடியாது. ஏன்னா அது பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சந்திச்சோம், உலகத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் அந்த எண்ணங்கள் அது தானா உதயமாகி மறையுது. ஸோ அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது.
ஆனா அந்த திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ முன்னாடி 2-3 மந்திரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம், அந்த சிந்தித்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி, நம்ம ட்ரிகர் பண்ணி, நம்ம செய்யக்கூடிய, நம்மளுடைய தூண்டுதலால் செய்யக்கூடிய விஷயம் அந்த சிந்தனை அப்படிங்கிறது. அப்போ எதையாவது சிந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம பொறுப்பேற்க முடியும். அப்போ இங்க குருவா என்ன, இதை நம்ம வந்து குரு அறிய முற்படுறதுக்கு முன்னாடி, நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு அறிய முற்படுறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சமயத்துல ஒரு பயணிச்சுட்டு இருக்கிறோம், இல்லை வந்து எங்கேயாவது எதுலையாவது உட்காந்துருக்குறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து ஏதோ மைண்ட் ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது சிந்தனையா இல்லை வந்து நம்மளுடைய எண்ணங்களா அப்படின்னா அப்போ வந்து தெரிஞ்சிடும். சரி, இது வந்து எண்ணங்கள் தான். எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் வரலாம், கெட்ட எண்ணங்களும் வரலாம். இப்போ கெட்ட எண்ணங்கள் வரும்போது அது நமக்கு தேவையா, இந்த எண்ணம் வந்து இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டு இருக்கு, இந்த எண்ணம் வந்து இதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு விட கிடைக்கும். இல்லை தேவைதான் அப்படின்னா அப்போ வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அதை நோக்கி வந்து சிந்திக்க ஆரம்பிப்போம். அது வந்து நம்மளுடைய ட்ரிகர்ல, நம்மளுடைய தூண்டுதலால் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ கெட்ட எண்ணமா இருக்குது, ஏதோ முடிஞ்சு போன ஒரு விஷயம், இல்லை நமக்கு ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம், அதை வச்சு நம்ம வந்து ஏதோ எண்ணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தேவையா அப்படின்னா இல்லை தேவையில்லை அப்படின்னு நம்ம அந்த ஆன்சர் சொல்லும் போது அது வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பார்வையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த குருவை வந்து நம்ம அறிய முற்படுறதுக்கான ஒரு ஆரம்ப வழியா நம்ம இது பண்ணலாம், ஆரம்ப வழியா பார்க்கலாம். அப்போ உள்ள இருக்க குரு வந்து இதை அறிஞ்சிக்கிட்டாதான் நமக்கு வெளியே இருக்க குருவாகிய சிவனுடைய, அதுவும் உள்ள இருக்கிற குரு தான், அவனுடைய அருளால வந்து இந்த இங்க சொல்லக்கூடிய விஷயமான 64 சித்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ ஏற்படும்னா உள்ள இருக்க குருவை வந்து அறியணும் அப்படிங்கிறதா இந்த பாடல ஒரு மறைமுக ஒரு விஷயமா சொல்ல வரதா நான் பார்க்குறேன். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றிங்க ஐயா, மிக அருமை. ஆனால் எளிமையா அதை எப்படி சின்னதா எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கருத்து, கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.